Welcome to Tamil Classes channel. Today 11th standard mathematics unit 1 chapter 1 ல introduction பார்க்கலாம். 11th standard mathematics chapter 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா sets, relations and functions. Sets வந்து நம்ம 9th standardல பார்த்தோம். Next relations and functions வந்து நம்ம 10th standardல பார்த்தோம். ஓகேங்களா? அதோட கண்டினியூ தான் இப்போ 11th standardல பார்க்க போறோம். Set அப்படி என்னன்னா கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. Relations அப்படின்னாக்கா உறவுகள், functions அப்படின்னா சார்புகள். இப்போது நம்ம 9th and 10th படித்த பேசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இன்ட்ரடக்ஷனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செட்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேண்டர் அப்படின்றவர் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, எ செட் இஸ் மெனி தட் அலோஸ் இட் செல்ஃப் டு பி தாட் ஆஃப் ஆஸ் எ ஒன் அப்படின்னு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, எ செட் இஸ் மெனி தட் அலோஸ் இட் செல்ஃப் டு பி தாட் ஆஃப் ஆஸ் ஏ ஒன்று. அதாவது பல பல இருக்கிறதையும் ஒன்றா ஒருமையாக காட்டுறது அப்படின்னு இதுக்கு பொருள். அதாவது இப்போ நிறைய இருக்குன்னா அது அப்படியே ஒரே செட்டுக்குள்ளே சேர்த்து எழுதி ஒரே ஒரு செட் அப்படின்னு டினோட் பண்ணலாம். ரைட்டா? அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னா கேண்டர் அப்படின்றவர். கேண்டர் அப்படின்றவர் இதை இப்போ மாற்றினவர் தான் கிராண்டர். அதுக்கு முன்னாடி இந்த செட் அப்படின்றத யாரெல்லாம் என்ன ரஷ்யன் மேத்தமெட்டிஷியன்ஸ் லூசின் அவர்லாம் இந்த கான்செப்டை ஃபங்க்ஷன்ஸை முதல்ல ஃபண்டமெண்டல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் ஒன்று ஒன்றா மாறி லெபினிட்ஸ்லேருந்து ஜாமெட்ரிக்கில் மாற்றி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபங்க்ஷனை கர்வாக மாற்றி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஃபங்க்ஷனில் கர்வ், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்லாம் பார்த்துருப்போம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில். அதோடைய ஃபார்மேட்டிவ் அது லெபினிட்ஸ்லாம் கொண்டு வந்து நெக்ஸ்ட் அதோடைய ஃபார்மல் மாடர்ன் ஃபார்மேட்டுக்கு மாற்றி டெஃபினேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அந்த நொட்டேஷன்ஸ் வந்து y = f(x) அப்படின்றத காஸோடைய ஸ்டூடெண்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சி இதை இது பண்ணியிருக்காரு. நம்ம கிராஃப் வரைக்கும் போது நல்லா கவனிங்க. நம்ம கிராஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் கிராஃப்னு ஒன்று வரைவோம். அப்போ y = f(x) y ஆக்சிஸ்க்கு பதிலாக f(x) அப்படின்னு எடுத்துப்போம். அது 20th centuryல தான் என்ன பண்ணிக்கிறேன்னா கான்செப்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் இன்க்ளூட் ஆஃப் ஆர்பிட்டரி கரஸ்பாண்டன்ஸ் சாட்டிஸ்ஃபைசிங் தி யூனிக்னஸ் condition between sets and numerical and non-numerical values. இதை வச்சு அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணது எந்த கான்செப்டை பொறுத்துனா செட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் ஆர் நான் நியூமரிக்கல் கான்செப்ட்ஸை பொறுத்து 20th centuryல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இன்னும் செட் தியரியை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டர். 1845 to 1918 இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கேண்டர்ன்ற ஒரு என்வலப் பண்ணியிருக்காரு, டெவலப் பண்ணியிருக்காரு. அதோடைய நோட்டேஷன்ஸ் ஃபங்க்ஷனுடைய கண்டினியூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து கேண்டர் அப்படின்றது. இதில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்னலாம் படிச்சிருந்தோம், மாடர்ன் டெஃபினேஷனில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, டெவலப் ஆர்டிகல்ச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் பற்றி இதில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நெக்ஸ்ட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத பற்றியும் நம்ம இங்கே பார்த்துருக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், வென் டயக்ராம்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ், பேசிக் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ரியல், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. ஓகேங்களா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் we recall about sets, the Cartesian products of sets. In this chapter we see a new facet of mathematical notations, relations and functions. இந்த யூனிட்ல என்ன பார்க்க போறோம்னா நியூ ஃபேஸஸ், அதாவது நியூ நோட்டேஷன்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம இதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் இந்த சாப்டரில் கம்ப்ளீட்டேஷன் என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். லிஸ்ட் அண்ட் ஒர்க் வித் மெனி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதோடைய மெனி ப்ராப்பர்ட்டிஸ் செட்டோடையது கார்ட்டீசியன் ப்ராடக்டோடையது பார்ப்போம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம ஓரளவுக்கு தான் பார்த்துருப்போம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் நவ் தி கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், இன்டர்வல்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட் சவுட்ஸ். அதாவது அதோடைய கான்செப்ட்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படி கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ், அதோடைய இன்டர்வல்ஸ் பார்த்துருக்கணும். இன்டர்வல்ஸ் இதுதான் முக்கியமானது. நெக்ஸ்ட் நெய்பர்ஹுட் ஹவுட்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸோடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரியேட் ரிலேஷன்ஸ் ஆஃப் எனி ரிக்வைர்டு டைப். நம்மளுக்கு தேவையான ரிலேஷன் என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஃபங்க்ஷன்ஸை எப்படிலாம் ரெஃபரன்ஸ் பண்ணலாம், நம்ம சில மட்டும் தான் நம்ம 10th பார்த்தோம். இங்கே டைப்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் பார்க்க போகிறோம். ஒர்க் வித் எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் இன்வர்ஸ் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்
சார்புகளோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன்ஸ் சார்புகளுடைய செயல்பாடுகளை பற்றியும், அதுக்கப்புறம் நேர்மாறு சார்புகள் அப்படின்றத பற்றியும், நெக்ஸ்ட்டு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருபுற சார்பு பற்றியும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டி ஆஃப் கிராஃப்ஸ் ஆஃப் சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் சில சிறப்பு சார்புகளுடைய படங்கள் வரைபடங்களையும் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். விஷுவலைஸ் டு sketch the graphs of some relativity complicated functions. காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸுக்கு ரிலேட்டிவிட்டி இருக்கிற ஸ்கெட்ச் மேப் என்ன பண்ணோம்னா கிராஃபை நம்ம வரைஞ்சி கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த யூனிட்டில் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு 1.2 செட் இன்ட்ரடக்ஷன் இன் இயர்லி கிளாஸில் இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். A set is a collection of collection of well-defined object. A set is collection of well-defined object அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ செட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ 11th பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒன் செட் அப்படின்னு எழுதலாம். அதில் கேர்ள்ஸ் ஒரு செட்டு, பாய்ஸ் ஒரு செட்டை எழுதலாம் இல்லைங்களா. பியூர் சயின்ஸ் ஒரு செட்டு, ஓகேங்களா. அப்புறம் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஒரு குரூப் ஒரு செட்டு, அப்புறம் வொகேஷனல் குரூப் ஒரு செட்டாக நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு எப்படி எழுதலாம்? பயோமேக்ஸ் ஒரு செட்டு எழுதுகிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மேக்ஸ் ஒரு செட்டாக எழுதலாமா இல்லையா? அப்போது இப்போ ஒரு காமன் செட்டாக எழுதுனா ஒரு ஸ்கூலில் வொகேஷனல் குரூப்லேயும் மேக்ஸ் இருக்கலாம், பயோமேக்ஸ்லேயும் மேக்ஸ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ்லேயும் இருக்கலாம். இப்போ நான் செட் ஆஃப் ஆல் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூலில் இருக்கிற மேக்ஸ் குரூப் எந்தெந்த குரூப்பில் மேக்ஸ் இருக்கோ அந்த குரூப்பில் இருக்கிற ஆல் ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். ஊட்டி ரோஸ் கார்டன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. அதுக்கு டேர்ம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி டேர்ம்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஓல்டு மென் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட். நல்லா கவனிங்க. பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், எனக்கு ஒரு கலர் ஒரு ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். உனக்கு ஒரு கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொல்வீங்க. இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு கலர் ஃப்ளவர் இன்னொரு மாடலில் இருக்கிறது, இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ளவர்ன்றது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு கருத்துன்றது வேறுபடும். ஓகேங்களா. அதேமாதிரி ஓல்டு மென் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வயசு தாண்டும். இப்போ ஒருத்தவங்க 50க்கு மேலே இருக்கிறவங்க ஓல்டு மென், ஒருத்தவங்க 70க்கு மேலே இருக்கிறவங்க, ஒருத்தவங்க 60 அபோவ் அப்படின்றவங்கள. அதேமாதிரி இது வந்து நாட் டிஃபைன்டு, வெல் டிஃபைன் பண்ண முடியல. இதை வந்து கரெக்டாக என்ன பண்ண முடியலன்னா வெல் டிஃபைன்டு ஒழுங்காக பண்ண முடியல. புரியுதுங்களா? இதில் கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியல அப்படின்றது தான் இங்கே சொல்லி நோட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கும் போது இதுக்கு பேர் வந்து பிலாங்ஸ் டுனா அந்த செட்டுக்குள்ளே இது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது பேர் பிலாங்ஸ் டு. நெக்ஸ்ட் இது வந்து சப்செட், இது பேர் வந்து ப்ராப்பர் சப்செட், இதுக்கு பேர் வந்து யூனியன், இது பேர் இன்டர்செக்ஷன் அங்கே லாஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா. இதுக்கு பேர்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பிலாங்ஸ் டு, அப்புறம் சப்செட், ப்ராப்பர் சப்செட், யூனியன், இன்டர்செக்ஷன். இதுக்கெலாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிலாங்ஸ் டூனா இந்த செட்டுக்குள்ளே இது இந்த நம்பர்ஸ் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா பிலாங்ஸ் டூ அப்படின்னு எழுதலாம். சப்செட் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே இது இருந்தாக்கா அது சப்செட். ப்ராப்பர் சப்னா இதுக்குள்ளே இது இருந்ததுனாக்கா அது ப்ராப்பர் சப்செட் ஆர் கண்டெய்னிங் இன் த வேல்யூஸ் எனி எலமெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். யூனியன்னா ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுறது யூனியன், இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் எது காமனாக இருக்குதோ அது இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் இட்ஸ் இட் மீனிங்ஃபுல் டு ரைட் ஏ பிலாங்ஸ் டு பி. இது ஏ பியும் ஒரு செட்டு, ரெண்டு செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்மளால் மீனிங்ஃபுல்லாக ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எழுத முடியுமானா எழுதலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேல்யூ. ஏன்றது 1,2 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. பின்றது பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,1,2, 3,4. அதாவது 1,2 அப்படின்றத எழுதி அப்போ தென் ஏ பிலாங்ஸ் டு பி. இன் திஸ் செக்ஷன் வி வில் டிஸ்கஸ் தி மீனிங் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் மோர் டீப்லி. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா பின்ற செட்டுக்குள்ளே ஏன்றதை எழுதி டினோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. பின்ற செட்டுக்குள்ளே ஏவை எழுதி காமிச்சிருக்காங்க 1,2. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் as we learn about இயர்லி கிளாஸஸ்லாம் நம்ம படித்ததெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்க போகிறோம். ஒரு சின்ன ரீகால். எம்டி செட் ஆர் வாய்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எம்டி செட்னா என்ன? ரெண்டு செட்லேயோ எதுவுமே இல்லை, எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா எம்டி செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ இங்கே எம்டி செட் அப்படின்றத எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 5 ஆர் எம்டி செட்டுக்கு
வெறும் செட் ப்ராக்கெட் மட்டும் அப்படியே போடுறது ஓகேங்களா கர்லி பிளஸஸை போடுறது நெக்ஸ்ட்டு ஏ containing b அப்படின்றத we mean that every element of a is a element of b in set அப்படின்றத எழுதுவோம் in this case we say a is subset of b and b is subset of superset of a பிக்கு சப்செட் ஆகும் ஆனால் பின்றது சூப்பர் செட் ஆகும் அதாவது பின்றது ஒரு பெரிய செட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் அதுக்கு மீனிங்கு நெக்ஸ்ட்டு for any two sets a and b if a containing of b and b containing of b a அப்படின்னு இருந்தால் then the set are equal containing of b அப்படின்னும் போது or proper subset of b அப்படின்னும் போது ரெண்டுமே என்னவா இருக்கும்னா equal both are equals அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் for any set a and empty set phi and the set of set a are ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஏ அது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைன்றதுக்கு ஒரு செட்டிலேருந்து ஒரு ஃபைன்ற சப்செட்டை நம்ம எடுக்கலாம் கன்ஃபார்மாக எடுக்கலாம் ஒரு செட்லேருந்து ஒரு எம்டி செட்டை எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு தஸ் டூ செட்ஸ் ஆர் கால்டு ட்ரிவையல் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டு செட்டுமே ட்ரிவையல் சப்செட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபர்தர் வி சே ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அதாவது இது எப்படி சொல்லலாம்னாக்கா ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம் ஏன்றது இங்கே இது பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டு பி ஓகே தட் இஸ் பி கண்டெய்னிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ பி கண்டெய்னிங் ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கும் பட் and at least one element of which is not in a இந்த இடத்துல ஏதாவது ஒரு எலமெண்ட் இருக்காதுன்னு இருக்கலாம் அப்போ நோட் தட் as every element of a is an element of a we have a proper subset of a thus any அதாவது ஏல இருக்கிறது ஏக்கு இருக்குதா போதும் அதாவது proper subset of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க set is subset of itself thus this subset is called improper subset இந்த மாதிரி இருக்கிற subset எப்படி சொல்லுவாங்கன்னா improper subset அப்படின்னு சொல்லுவாங்க in other words for any set a and is improper subset improper subset of a it known natural numbers containing in w அதாவது ஹோல் நம்பர்ஸ் கண்டெய்னிங் இன் அதாவது சப்செட் ஆஃப் இசட் சப்செட் ஆஃப் கியூ சப்செட் ஆஃப் ஆர் இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க NW Q Z Q ஆர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸு அப்புறம் ரேஷன் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ரியல் நம்பர்ஸ் இது எல்லாமே எதில் இருக்குன்னா ஒன்றுக்கு கீழே இருக்கும் இப்போ ரியல் நம்பர்ஸுக்கு கீழே மீதி எல்லாமே இருக்கும் அப்போ ரேஷனல் நம்பர் கீழே இன்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அண்டு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும் இன்டீஜர்ஸ் கீழே நம்ம ஹோல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதலாம் ஹோல் நம்பர்ஸ் கீழே நேச்சுரல் நம்பர்ஸும் எழுதலாம் அப்போ இதெல்லாம் செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்றது நேச்சுரல் நம்பர்ஸ் டினோட் பை செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அதையும் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சேர்த்து எழுதுனீங்கன்னாக்கா டபிள்யூன்னு சொல்லலாம் செட் ஆஃப் ஆல் இசட்டை எப்படி டொனேட் பண்ணுறாங்க ஆல் இன்டீஜர்ஸ்னு சொல்கிறாங்க கியூ அப்படின்றத ரேஷனல்னு சொல்கிறாங்க ஆர்ன்றத ரியல் நம்பர்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே நோட் தட் set of all irrational numbers subset of R but not a subset of other set mentioned above ஏன்னா மீதி இருக்கிற எந்த செட்டுக்கும் அது சப்செட் கிடையாது ரூட்டில் வர வேல்யூ பாயிண்டில் வர வேல்யூ மேக்ஸிமம் ரூட்டில் வர வேல்யூ அதுக்கு மீதி இருக்கிற சப்செட்டுக்கெலாம் இருக்காது NW Z Qக்கு இருக்காது ஆருக்கு மட்டும் சப்செட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கினீங்கன்னா நெக்ஸ்ட் யூனியன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ரெண்டு சப்செட்லேயும் சேர்த்து ரெண்டு செட்லேயும் இருக்கிறத சேர்த்து எழுத போகிறோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க A union B equal to such a set of all x such that x belongs to A or x belongs to B ரெண்டுத்துலேயும் இருக்கிறத நம்ம சேர்த்து எழுதலாம் நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துலேயும் இருக்கிறது பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதணும் செட் ஆஃப் ஆல் இங்கே ஆர் கொடுத்துருப்பாங்க இங்கே அண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலேயும் இருக்கிறது ஓகேங்களா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வச்சு தட் எக்ஸ் belongs to A and x belongs to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டூ செட்ஸ் A and B are disjoint இது ரெண்டுமே disjoint சொன்னால் if they not have any common element that is A and B are disjoint if A intersection B equal to 5 அதாவது ரெண்டுத்துக்கும் A இன்டர்செக்ட்டுக்கும் B இன்டர்செக்ட்டுக்கும் காமனான ஒரு எலமெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் let us see more in notations summation
இங்கே பாருங்கள் இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பேர் வந்து சமேஷன் அப்படின்னு நீங்கள் படிக்கணும். சமேஷன் i = 1 up to n ai. அப்படி சமேஷன்னா உங்களுக்கு என்னென்னு நம்மளுக்கு 2.8 10th ஸ்டாண்டர்ட் 2.8 நம்ம படிச்சிருப்போம். சமேஷன் k², சமேஷன் k³ சமேஷன் k ஆர் சமேஷன் n, சமேஷன் n², சமேஷன் n³ அப்படிலாம் படிச்சிருப்போம். அப்போ அங்கே சமேஷன்னா இருக்கிறத எல்லாத்தையும் கூட்டணும் அப்படி தான் அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இருக்கிறது ஒட்டுமொத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ சமேஷன் யூனியன் அப்படின்னு போட்டாக்கா மொத்தத்தையும் யூனியன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் போட்டாக்கா இன்டர்செக்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போதைக்கு இது போதும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க சம்மேஷன். நம்ம மீதி கிளாஸ் நெக்ஸ்ட் ஃபர்தராக சம்மு மூவ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னாக்கா ப்ராப்பர் பவர் செட்னா என்னென்னு பார்ப்போம். இஃப் ஏ இஸ் செட் then the set of all subset A is called power set of A and usually denoted by row of A. power set எப்படி சொல்கிறாங்கன்னாக்கா A is set then the all subset of A, all subset of A தான் நம்ம என்ன பவர் செட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதை வந்து row of A அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா row of A equal to set of all B such that B proper subset of A அப்படின்னு இருக்கணும். the number of elements row of A is 2 power n where n is the number of elements in A. ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எண்ணில் எத்தனை, அதாவது என்னோட வேல்யூ என்னென்னா ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அப்போ ரோ ஆஃப் ஏ வேணும்னாக்கா 2 power n, ரோ ஆஃப் பி வேணும்னாக்கா 2 power n, அங்கே என்னன்றது பின்றது. அப்போ ரோ ஆஃப் ஏ யூனியன் பி என்ன ஏ யூனியன் பி சேர்த்துட்டு ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது பவரில் எழுதணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் யூனிவர்சல் செட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். யூனிவர்சல் செட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஏ பேசிக் செட் கால்டு யூனிவர்சல் செட். அப்போ யூனிவர்சல் செட்னா என்ன, மொத்தமாக n w z q r இதெல்லாம் சேர்ந்து தான் யூனிவர்சல் செட் u அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அதில் ப்ரைம் நம்பர்லேருந்து எல்லா நம்பரும் வரப்போகுது. ஓகேங்களா? அதுதான் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணி வச்சுருக்காங்க. okay, next to find the complement of a set we have the fixed universal set. Let A be a subset of universal set U. The complement of A with respect to U denoted as. இப்போ ஒன்றும் இல்லை, யூனிவர்சல் செட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லை. இப்போ ஏன்ற செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் செட் எழுதுனா A dash ஆர் A power C அப்படின்றதுலாம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் போது கன வித்தியாசத்தும் பெரும்பாலும் குறிப்பாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற கனநிருப்பி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் டிமார்கன்ஸ்லால் படிச்சிருப்பீங்க ஏ டேஷ் அப்படின்ற ஃபார்மேட்டு. ஓகேங்களா? அதுதான் இது. அது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ டேஷ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, யூனிவர்சல் செட், அண்டு எக்ஸ் belongs to A. ஏல இருக்கக்கூடாது, அது யூனிவர்சல் செட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் செட் டிஃபரன்ஸ். வாட் இஸ் கால்ட் செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். தி செட் டிஃபரன்ஸ் ஆஃப் தி செட் ஏ அண்ட் டு தி செட் பி இட் டினோட்டட் பை எய்தர் ஏ மைனஸ் பி ஆர் ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்னு எழுதுவோம். இட் டினோட்டட் அஸ், அதாவது இதை ஈஸியாக சொல்ல போனால் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். அது செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்டிங்ஸில் சொல்லும் போது செட் டிஃபரன்ஸ்னு எழுதணும். ஏ மைனஸ் பி அப்படின்றது ரெண்டு செட்டுக்கு உள்ளது. அப்போ பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ஏல இருந்தால் அதை விட்டுட்டு எழுதணும். புரியுதுங்களா? இப்போது எப்படி எழுதிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஏ இஸ் டு ஏ பிலாங்ஸ் டு ஏ கேபிட்டல் ஏ அண்ட் ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. பியில் இருந்தால் அதை எழுதக்கூடாது. ஓகே, ஏ இருக்கிறது மீதி மட்டும் தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட் தட் u மைனஸ் ஏ அப்படின்றது எப்படி எழுதலாம்னா ஏ டேஷ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் ஏ வந்து 5ன்னு எழுதலாம். பை மைனஸ் ஏ வந்து 5 தான். அதாவது மைனஸ் அப்படின்றது செட் டிஃபரன்ஸு. ஓகே, அப்போது ஏலேருந்து ஏதாவது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னா 5ல் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட்டிலேருந்து யூவை ஏன்ற செட்லேருந்து யூவை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து செட்டோடைய டிஃபரன்ஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டூ செட்ஸ் ஏ அண்ட் பி, அது சிமெட்ரிக் டிஃபரன்ஸை எப்படி குறிப்பாங்கனாக்கா ஏ டெல்டா பி அப்படின்னு எழுதலாம். அதாவது ஏ ட்ரையாங்கிள் பி அப்படின்னு எழுதுவாங்க. அது ஏ டெல்டா பி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ டெல்டா பி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மைனஸ் பி யூனியன் ஆஃப் பி மைனஸ் ஏ, அதாவது ஏலேருந்து செட் டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பியிலேருந்து செட் டிஃபரன்ஸ் ஏ கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். ஆக்சுவலி தி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ delta b are elements of A union B such are not in elements of A intersection B. thus அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியும் கண்டுபிடிக்கலாம். A union Bலேருந்து A intersection Bயை சப்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
a set X is said to be a finite set if it has k elements for k belongs to W. In case we say that finite set of k x is x of cardinality k is denoted by n of x அப்படின்னு எழுதலாம். அதான் cardinality அப்படின்னும் போது ஃபைனட் செட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல அந்த ஏ என்ற எக்ஸ்ன்ற செட்டு அது ஃபைனட் செட்னா என்ன, அந்த இருக்கிற எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸெட்ரா போகக்கூடாது. புரியுதுங்களா? அதான் ஃபைனட் செட். அதில் இருக்கிற கே எலமெண்ட்ஸுக்கு சம் கே இஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் தி வி செட் ஃபைனட் செட் இது கார்டினாலிட்டி எப்படி எழுதுறாங்கன்னா என் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? என் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் கார்டினாலிட்டி. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணால் அது கார்டினாலிட்டி. எஸ் செட் இஸ் ஃபைனட் infinite set not a finite. If is it not a finite for an infinite set A, the cardinality is infinity. Infinity etc. set of all நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ நம்மள அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா கார்டினாலிட்டி கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் n of a equal to 1 then it is called singleton set. சிங்கிள்டன் செட்னா ஒரு உறுப்பு கணம் அப்படின்றது. சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து n of a equal to 1. அப்போ செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுனாக்கா அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் தட் n of pi equal to 0 and n of set of pi equal to 1 அப்படின்றது சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.